அனைவருக்கும் வணக்கம். நம் குரல்கள் நம் கதைகள். ராயமாமா, நன்றி வந்ததுக்கு. நன்றி. தொடக்கத்துக்கு உங்களோட பெயர், நீங்கள் பிறந்த ஆண்டு, உங்களோட ஊர் எது, உங்களோட சொந்த ஊர் எதுன்னு இருக்கா சொல்லுவீங்களா? வணக்கம் தர்சன், என்ன இந்த பேட்டிக்கு அழைச்சதுக்கு மிக்க மிக்க நன்றி. இப்போ ஒரு இளைஞர் குலாம் அதை நாட்டு மக்களுக்கும் அடுத்தவர்களுக்கும் அறிமுகப்படுத்துறதுல உங்களோட சேவையை நான் மிகவும் பாராட்டுறேன். ஆர்வமாக செய்கிறதுக்கு மிக்க மிக்க நன்றி. நான் கிருபா ராஜா, நவாலி ஊரை சொந்த இடமாக கொண்ட நான். என்னுடைய ஊர் நவாலி, சோமசுந்தர புலவர் வாழ்ந்த இடம். பாட்டுகளும் கவிதைகளும் அந்த காலங்களில் பிரபல்யமாக இருந்த காலங்களில் 19 கிட்ஸ் என்று சொல்லுவார்கள், அந்த இடத்துல பிறந்த நான். சோமசுந்தர புலவர் வாழ்ந்தவர். ஓகே, நன்றி. அடுத்த ஒரு கேள்வியா, உங்களோட வாழ்க்கை சுயசரிதைக்கு ஒரு தலையங்கம் ஒன்று கொடுக்கணும்டா, நீங்கள் எந்த தலையங்கத்தை கொடுப்பீங்க? சிறகடிக்கும் பறவைகள் என்று கூறலாம். எங்களுடைய 19 கிட்ஸில் எதுவித அழுத்தங்களோ துர்பிரயோகங்களோ இல்லாமல் இலகுவாக நாங்கள் நினைத்ததை, பிரதானமாக சொல்லப்போனால் அது ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கை. அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையில் வாழுகின்ற அந்யோன்யம் இப்போது கிடைக்காது. அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். ஓகே, சிறகடிக்கும் பறவைகள். உங்களோட இளமை பருவத்தை பற்றி கொஞ்சம் நீங்கள் சொல்லுவீங்களா? உதாரணத்துக்கு உங்களுக்கு என்ன நினைவுகள் இருக்குது? நீங்கள் எங்கே பிறந்த, சரி, எங்கே நீங்கள் இது உங்களோட சொந்த ஊர்னு சொன்னீங்க, நீங்கள் எந்த பாடசாலைக்கு போனீங்க, அப்படி உங்களோட இளமை பருவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு. நான் பிறந்தது 5 பிள்ளைகளுக்கு கடைக்குட்டியாக. தாப்பன் ஒரு பாடசாலை அதிபர், அம்மா வீட்டு குடும்ப பொறுப்பு எடுத்து கொள்ளுகிறது. ஆகையால் எப்போதுமே எங்களுக்கு பாடசாலை விடுமுறை என்று சொன்னால் நாங்கள் எங்கேயாவது வலிக்கு விடுவோம் குடும்பத்தோடு. அந்த காலங்களில் ஒரு கிழமையாவது வெளியால் போய் வாரதுன்றது இயற்கை. கடைக்குட்டி என்று சொன்னால் எப்போவுமே எல்லோருடைய பராமரிப்பு இருக்கும். அந்த பராமரிப்பிலே வளர்ந்த நாங்கள். நான் முதலாக படித்தது நவாலி சென்ட் பீட்டர்ஸ் பாடசாலையில். அங்கு 3ஆம் வகுப்பு படித்து முடிய மீண்டும் சென்ட் ஆன்ஸ் மானிப்பாயில் 5 வரைக்கும் படித்து, புலமை பரிசிலூடாக சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜ் ஜாஃப்னா அதுக்கு தெரிவு செய்யப்பட்டு அங்கே 11ஆம் வகுப்பு மட்டும் அங்கே படித்தேன். கிப்னாசியம் என்று சொல்வார்கள் இங்கே. அது மட்டும் படித்து அங்கே அதை முடிக்காமல் திருப்பவும் மானிப்பாய் ஹிந்து காலேஜில் கடைசி 2 வருடங்களையும் படித்து முடித்தேன். விளையாட்டுத்துறையில் அதிக ஆர்வம் இருந்தபடியால் என்னால் எல்லா விளையாட்டிலையும் பிரபல்யமாக முடிந்தது. ஃபுட்பால், கிரிக்கெட், பாஸ்கெட்பால், லைட் அத்லெட்டிக். அதால் யாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் தெரியுமாக்கள் எல்லோருக்கும், எந்த பாடசாலைகளுக்கும் நாங்கள் மேட்சுகளுக்கு போகிறபடியால் அதை எல்லோருக்குமே பார்க்க விருப்பம். அதை விட நான் அப்போதுதான் யூனிவர்சிட்டியில் ஆரம்பித்த அந்த யூனிவர்சிட்டி பாஸ்கெட்பால் கிளப்புக்காகவும் ஒரு விளையாடி இருக்கிறேன். யாழ்ப்பாணத்தில் பிரபல்யமாக ஃபுட்பால் என்று சொன்னால் பாடசாலைகளுக்கிடையான போட்டி தான் அங்கே பிரபல்யம், கிளப்புகளை விட. ஆகையால் அந்த பாடசாலை கூட விளையாடினதாலே எனக்கு யாழ்ப்பாணத்திலே எல்லா பிரபல்ய பாடசாலைகளோடு நாங்கள் உதைபந்தாட்டம் விளையாடி இருக்கிறேன். பின்பு அதிலிருந்து செலக்ட் ஆகி 20 வயதுக்குட்பட்ட யாழ் மாவட்ட உதைபந்தாட்ட குழுவிலே தெரிவு செய்யப்பட்டு அதில் ஒரு 2 வருடம் விளையாடி இருக்கிறேன். அதனாலே எங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு சொன்னது போல், நான் சைக்கிளை தூக்கி காலில் வச்சால் யாழ்ப்பாணம் முழுக்க எங்களுடைய சைக்கிளும் எங்களுடைய குழுவும் திரியும். அதனால் எங்களுக்கு எங்கே போகிறோம், இலவசமான குளிகள். இன்றைக்கு எங்கே போகிறோம்னா அந்த கடற்கரையில் போயிடுவோம். என்றால் யாழ் மாவட்டத்தை சுற்றி 7 கிலோமீட்டருக்குள்ளே கடற்கரை இருக்கிறது எந்த பக்கம் போனாலும். ஆகையால் அது இருக்கும். அதுவும் பிரத்யேகமாக நவாலி 3 கிலோமீட்டர் தள்ளி யாழ்ப்பாணம், 1 கிலோமீட்டர் மானிப்பாய். அதாவது யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் பிரதான ஒரு சின்ன
கிராமம். ம்ஹ்ம். அதை தவிர்த்து மறுபக்கமாக சென்றீங்கள் என்று சொன்னால் கடற்கரை. அதுக்கு அந்த கடற்கரைக்கு போகிறதுக்கே பனை பனை கிராமம்ன்றே சொல்லலாம். பனை புட்டியலும் பனை இதுவும் வெறும் காடும் ஒரு சின்ன ஒரே இடத்துல 2 பக்கம். ஒரு பக்கம் பசுமை இருக்கும், மறுபக்கம் வறட்சியும். சொல்வார்கள்லானே 4 நிலங்கள் மாதிரி மருதம் முல்லை என்றது போல இந்த இதுலேயும் எங்கள் பக்கம் இருக்கிறது. அதுலேயும் போவோம். சனி ஞாயிறு எங்களுடைய விடுமுறையிலே இதுதான் குழாமாக சேர்றதும். அதுலேயும் ஒரு கண்டிப்பான பெற்றோர்களை தவிர்த்து அவர்களுக்கு தெரியாமல் தான் இந்த விளையாட்டுகளை செய்வோம். பிறகு வந்து அவர்களிடம் மாட்டுப்பட்டால் அடியும் வேண்டது தான் எங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. இன்பமானது. அவருடைய கண்டிப்பு எங்களுக்கு தேவைன்றது நாங்கள் வெளிநாட்டுக்கு வந்த பிறகு தான் தெரிகிறது. அந்த கண்டிப்பும் அந்த அரவணைப்பும் ஒரே நேரத்தில் கிடைச்சதால ஒரு ரம்மியமான வாழ்க்கை. காலங்கள் போகாமலே 22, 23 வயது வரையும் வாழ்ந்து விட்டேன். பிறகு 23 வயசுலே படிப்பை முடித்து கொண்டு எங்களுடைய யாழ் மாநிலத்திலே அந்த காலங்களிலே வெளிநாடு தொழில் ரீதியாக செல்வது, பொருளாதார ரீதியாக செல்வதற்கு போவார்கள். கப்பல் அல்லது வெளிநாட்டிலே எங்களுடைய தொழிலை கொண்டே போகலாம். ம். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலேயும் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. ம்ஹ்ம். அதனாலே நான் ஒரு 24 வயசுலே சவுதி அரேபியா சென்றேன். 24 வயதுண்டா அப்போ எத்தனையாம் ஆண்டு அது அப்போ? 84. 84. நீங்கள் ஆனால் அப்போ அது புலம்பெயர்ந்துன்னு சொல்லாமா இல்லாட்டி? அது புலம்பெயர முடியாது. அதுக்கு காரணம் புலம்பெயர்றதுக்கும் அது ஒரு ஊக்கமாக இருந்ததுன்னு சொன்னால், எங்களுடைய கிம்னாசியம் முடிஞ்ச பிறகு ரிசல்ட்டுக்காக ஒரு வருஷம் வெயிட் பண்ண வேணும். ஆ. அந்த ஒரு வெயிட் பண்ணுற நேரங்களில் நாங்கள் எங்களுடைய நாட்டிலே மாணவர் அமைப்பு இந்த சீர்திருத்தம் சமுதாய சீர்திருத்தத்துக்காக எங்களுடைய மாணவர்கள் கொஞ்சம் ஊக்கமாக செயல்பட்ட காலங்கள். நீங்களும் கலந்து கொண்டீங்களா? மாணவர் நான் நேரடியாக கலந்து கொள்ளாவிட்டாலும் ம். என்னுடைய நண்பர்கள் இருந்தாலும் அவரோடு சேர்ந்து அவர்களுக்கான சில உதவிகளை செய்வேன். பிரத்யேகமாக என் வீட்டில் அயல்லே ஒரு 4-5 பேர் அதி ஊக்கமாகவும் அதிலே ஆர்வம் மிக்கவர்களாகவும் இருந்ததுனால அவர்கள் அந்த பணியில் ஈடுபட்டிருப்பார்கள். அப்போ நாங்கள் அவர்களுக்கு ஒரு ஜூனியர்ஸ். அப்போ அவர்களுக்கு சிறு உதவி செய்வோம். பெரிய உதவிகளுக்கு எங்களை அழைக்க மாட்டார்கள். ஏன்னா சிறுவர்களிடமிருந்து செய்திகள் பரவி மாறிவிடும் என்பதற்காக எங்களை சற்று பின்னுக்கு வைத்து கொள்ளுவார்கள். அப்படி இருக்கிற காலத்தில் இலங்கை இராணுவத்தின் அடாவடித்தனம் நவாலி என்று சொன்னால் அந்த காலத்தில் நீங்கள் எங்கே போனாலும் ஆமிட்டு அடிவண்டி தான் வீட்டை வருவீங்கள். காரணம் நவாலி அங்கே தான் மெயின் ஆக்கள் இருக்கிறாங்க என்று சொல்கிற அளவாக இருந்தது. மாணவர் அமைப்பில் எல்லாருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். பாலா, இன்பம், தம்பி ஆண்டன் அவர் இப்போதும் உயிரோடு இருக்கிறார். ஏதோ ஒரு இதில் தலைமை பீடத்தில் இருக்கிறார் இபிஎல்ஆர்எஃபில். மற்றும் அவர் எல்லோரும் படித்த மாணவர்கள். யூனிவர்சிட்டி முடித்து தங்களுடைய தொழிலில் பேங்கிலேயோ இங்கே ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டு தான் இதையும் அவர்கள் ஊக்குவிப்பாக செயல்படுத்தினார்கள். நீங்கள் வந்து நீங்கள் வந்து அடி வாங்கினண்டா இல்லாட்டி அடி வாங்கின வீணம் நீங்கள் அடி வாங்கினீங்க அப்படி சொன்னால் அப்படி அரசாங்கத்தில் ஆர்மியிலேருந்தோ போலீஸோ என்ன செய்த நீங்கள் இவ்வளோங்க அது இப்போ தெளிவாக கூறுறேன்டா. அடி வேண்டுன்னு சொன்னால் அப்போது ஆரம்பம் இந்த மாணவர் அமைப்புகளை கட்டுக்குள் கொண்டு வர்றதற்காக இலங்கை அரசாங்கத்தினாலே அப்பப்போது செக்கப் போடுவார்கள். செக்கப் பண்ணுறேன்னு சொன்னால் இப்போ நவாலி என்று சொன்னால் நவாலியை இப்படி அதிகாலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகாலை 2 மணி 1 மணிக்கெல்லாம் கட சத்தம் கேட்கும். நவாலியை ஃபுல்லாக சுற்றி நின்று கொண்டு உள்ளுக்குள்ள உள்ள ஆக்களை ஒருவராக செக் பண்ணுவார்கள். நாங்கள் பாடசாலை செல்வது இல்லாட்டி எங்கேயாவது சைக்கிளில் ஓடிக்கொண்டிருந்தால் அவங்க மறிச்சிட்டு விசாரிச்சுட்டு கையை தூக்கி கொண்டு எதை போன்னு சொல்லி சிறுவர்கள்ன்றபடி எங்களுக்கு கொஞ்சம் குறைவு தண்டனை அளவுகள் குறைவாக இருந்தாலும் ஆனால் அவர் அதுக்குள்ளே இப்படி 1-2 பேர் சில வேளை ஒரு அடியை போட்டு விட்டுருவாங்க. ஆனால் அது அடி வாங்குறதுக்கு அந்த மாணவர்கள் இன்னும் செய்திருக்கோளுமே விளங்குது.
அப்படி இல்லை. அவர்கள் வந்து இந்த காரணகர்த்தா யார் என்றது அவர்களுக்கு தெரியாது. பேர் தெரியும், நடைமுறை தெரிகிறது. ஆனால் எங்கே எவர் செய்கிறார் என்றது தெரியாது. ஆனா என்ன செய்தவீனம் அந்த மாணவர்? அவையில் வந்து ஒரு அவைகள் கொண்டு வந்து என்ற கொளுத்தினவீனமா இல்லாட்டி விளங்குது? அந்த காலங்களில் புரட்சி. அதாவது மக்களை ஒரு சமுதாய மேம்பாட்டுக்காக செயல்படுத்துறது. மாணவர் அமைப்பு விசேஷமாக அவர்கள் இந்த சாதிய ஒழிப்பு, ம். அல்லாட்டி மூட நம்பிக்கைகள். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு காலத்தில் சுதுமலையில் ஒரு எங்களோட பேட்ச் அட்வான்ஸ் லெவல் செகண்ட் இயர்ஸ் பேட்ச், நாங்கள் ஒரு ஆள் எங்களுக்கு ஒரு செய்தி தந்தார். அவர்கிட்ட வீட்டில் நெடுக பே வந்து ஓட்டுக்கு மேலே கொண்டாந்து கல் எறிஞ்சிட்டு போகுதுன்ட்டு. அப்படியான மூட நம்பிக்கைகள் இருந்தால் நாங்கள் ஒரு இளைஞர் மாதிரி தானே உடனடியாக இரவோட இரவாக நாங்கள் 4 பேர் ஒழுங்குபடுத்தி இரவு அந்த பணம் காட்டுக்குள்ளே ஒளிச்சிருந்து இது உண்மையாக என்ன நடக்குது, பேதான் எறியுதா இல்லாட்டி ஏதோ நடக்குது, நாங்கள் பேயில நம்பாதாக்கள். அப்போ அதை தடவி பிடிச்சி கொண்டு அவர்கிட்ட போக்குள்ள பார்த்தால் அவர் எதிராளி, அவரோட கோபமான ஒருத்தர் தான் இரவில் வந்து அந்த பணத்துக்குள்ளால் வந்து ஒளிச்சு நின்றுட்டு அவரை வீட்டுக்கு எரிஞ்சு போட்டு ஓடிடுவார். அப்போ பிறகு நாங்கள் அவரை பிடிச்சி விரட்டி அவருக்குரிய இதெல்லாம் சொல்லி அப்படியான சில சீர்த்தங்களுக்கு நாங்கள் டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ அதுகளுக்குள்ள எங்களுடைய அந்த பேட்ச் டைமுகள் எங்களுக்கு முதல் மாணவர் அமைப்புகள் தொடங்கி விட்டது. நாங்களும் அதில் சேர்ந்து கொண்டு நாங்கள் உங்களோட பெற்றோர் அப்போ அதுக்கு என்ன உங்களுக்கு எதையும் ஆலோசனை கூறிப்பீனும் இல்லாட்டி அவளுக்கு தெரியுமா? பெற்றோருக்கு தெரியாது. அதுதான் அது தெரிய வரும்போது தான் நான் வலுக்கட்டாயமாக வெளிநாடு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. என்னுடைய பாதுகாப்பு கருதி என்னுடைய தந்தை எனக்கு சொன்னார், தம்பி உங்களோட ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குது, நீர் ஒரு வருஷம் அண்ணனோட போய் வெளிநாட்டில் நின்றுட்டு வரும் என்று சொல்லி. அப்போது வெளிநாடு அனுப்புறது வந்து உத்தியோகமாக அனுமதிக்கப்பட்ட ஏஜென்சி முகவர்களூடாகத்தான் போகலாம். அப்போ நாங்கள் இன்டர்வியூக்கு போகணும், எங்களோட சர்டிஃபிகேட்டில் கொடுக்கணும். நான் முதலாக வலிக்கிட்டது சவுதி அரேபியா ரியாத் ஏர்போர்ட் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள டிரைவராக எனக்கு அனுமதி கிடைச்சது. ஆனால் சவுதி சட்டப்படி எனக்கு வயசு காணாது. எத்தனை வயது உங்களுக்கு? 24, 25க்கு மேலே தான் நான் அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே வேலை செய்யலாம்ன்ற அவங்களோட சட்டமாக இருந்தது. இன்டர்வியூ சொன்னது தானே. அதனால் நான் ஒரு சில மாற்றங்களை செய்து அந்த முதல் பேட்சில் இலங்கையை விட்டு வலிக்கிட்டு கண்ணீரோடு யாழ்ப்பாணம் போகிற நிலத்தில் ஒரு நண்பர்கள் ஒரு 40-45 பேர் ஓடி வந்து, சரிடாப்பா போயிட்டு வா, ஒன்றுக்கும் யோசிக்காத நாங்கள் என்று சொல்லி போகிறது. அந்த நேரம் தொலைபேசியோ அந்த வசதிகள் இல்லை. ஒரு கடிதம் போட்டால் 30 நாள் செல்லும், திருப்பி எங்களுக்கு ஒரு கடிதம் பதில் வேறு. அந்த கடிதம் இங்கே வந்து வீட்டில் இருக்கிறவர்கள் பார்த்து அப்படி வர்றது. அப்போ ஒரு என்ன சொல்கிற வாழ்க்கையில் இவ்வளவு நண்பர்கள் கூடாமும் எந்த நேரமும் ஸ்போர்ட்ஸ் செய்கிறபடியே எங்களுக்கு ஒரு பிரத்யேக குழு நவாலி சென்ட் பீட்டர்ஸ் என்று யாழ்ப்பாணத்தில் பிரபல்யமான உதயபாந்தாட்ட குழு இருக்கிறது. அந்த கிளப்பின்றே நான் தலைவராகவும் செயலாளர் ஊக்குவிப்பாக இருந்தேன் நான். அப்போ அதால் எப்போவுமே எனக்கு என்னை சுற்றி எந்த நேரம் ஒரு 5 பேர் 10 பேர் நிற்கிற ஒரு காலம். பக்கத்தில் ஒரு கடையில் போனால் 2 ரூபா 3 ரூபாக்குள்ளேயே நல்ல வடிவாக எல்லா சாப்பாடும் சாப்பிட்டு போகிற ஒரு நிலையாக இருந்தது. அப்படியான இடத்துல அதன் காரணமாகத்தான் நான் வெளிநாடு போக வேண்டி வந்தது. உங்களுக்கு வேறு பொறுப்புகள் இருந்ததா வீட்டை? இல்லாட்டி இப்போ நீங்கள் சொன்னீங்க நீங்கள் ஒரு குழுண்ட தலைவராக இருந்த நீங்கள் உதாரணத்துக்கு, ஆனால் இப்போ வீட்டை வந்து உங்களுக்கு எதையும் பொறுப்புடாக இருந்ததா இல்லாட்டி? நிச்சயமாக அது பொறுப்புன்றது எங்களுடைய சமுதாயத்தில் ஆண் பிள்ளைகளுக்கு ஒரு பொறுப்பு கொடுப்பாரு. அவர்தான் பெற்றோர் கொஞ்சம் காலம் இயலாமையோ இல்லாட்டி அவைன்ற வயது பத்தம் முன்னிட்டு அவையில் இதாகினால் இந்த குடும்பத்தை நிர்வகிக்க வேணும். அதன் பிரகாரம் எனது மூத்தானர் முதல் கப்பலில் வேலை செய்தவர், அவர் மறி பண்ணி போயிட்டார். 2வது அண்ணர் என்னோட தான் வந்தவர், அவருக்கு கனகாலம் அங்கே நிற்க இல்லாததால் அவர் திருப்பி இலங்கைக்கே வந்து விட்டார்.
ஓ! ரியாத்துக்கு வந்தா? ரியாத்ல இருந்து 1 வருஷம், 2 வருஷம் வேலை செய்துட்டு, நார்மலா அது என்னன்னு சொன்னா, ஒப்பந்தப்படி வர்றது 2 வருஷம் தான் இருக்கலாம். ம். நல்ல கம்பெனிகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னால், நீங்கள் அந்த கம்பெனிகள்ட்டயே விரும்பின காலம் மட்டும் 2 வருஷத்துக்கு ஒருக்கா வீட்ட போயிட்டு வந்து வந்து நிக்கலாம். ம். ஆனா, எனக்கு அந்த சந்தர்ப்பம் வீட்டுக்கு போறதுக்கு கிடைக்கவில்லை. காரணம் இலங்கையில இலங்கையினுடைய பிரச்சனைகள், இளைஞர்களை பிடிக்கிறதும், இளைஞர்களை காணாமல் ஆக்குறதுமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்ததால, எப்போதும் என்னுடைய தந்தை எழுதுவார், "தம்பி வராத வீட்டுக்கு" என்று. அதால ஓட்ட அது என்னென்று சொல்றது? அதால பொறுப்புன்றது வந்து அதிகமாகிக் கொண்டிருந்தது. ம். என்னுடைய பணத்தை நம்பியே அங்க குடும்பம். அக்கா 2 பேருக்கும் மேரி பண்ண வேணும். அவைகளுக்கான செலவு செய்ய வேணும். அடிக்கடி புலம்பெயர்வார்கள். ம். மானிப்பாயில இருந்து பார்த்தால் அடுத்த 2 நாளைக்கு முதல் வேற டெலிஃபோன். "தம்பி இந்த பிரச்சனையா கிடக்கு, இஞ்ச இஞ்சேண்டு." அப்ப அவர்களுக்கான இது செய்யணும். ஆனா எங்களுக்கு உடனடி தொடர்பு கிடைக்காதபடியா, கொஞ்சம் பிந்தித்தான் நாங்கள் செய்து கொண்டிருந்தது. ம்ஹ்ம். பொறுப்புன்றது கட்டாயமா தான் இருந்தது. ம். அப்ப உங்களுக்கு நீங்க அந்த இளங்க காலத்த இன்னொருக்கா நினைச்சு பார்த்தா, இப்ப சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் வந்து எனக்கு என்ன தெரியுமெண்டா, நான் எங்களோட இடத்துல கேரளா ஃபிங்கர்ல எங்கள்ட்ட ஒரு கோப் இருக்கு, ஒரு மிக்ரோ இருக்கு, ஒரு டின்னர் இருக்கு, எல்லாம் இருக்குது. எனக்கு வந்து பசின்னா நான் என்ன பண்ணுவேன், ஒரு சாண்ட்விச் போய் வாங்குவேன். எனக்கு வீட்ல இருந்து தண்ணி விடாயில்ல, எனக்கு சில வேளை ரெட் புல் ஒன்று குடிக்கணும் போல இருக்கும். இப்போ கார் எடுப்பேன், போவேன், ரெட் புல் வாங்குவேன், வீட்டை வருவேன், குடிப்பேன். அங்கே எப்படி இருந்தது உங்களுக்கு? அப்படி இது கடையல் மாதிரி அப்படி சொல்லலாமா? இல்லாட்டி உங்களுக்கு அப்படி என்ன விருப்பங்கள் இருந்ததா? இல்லாட்டி அதை பற்றி நீங்கள் நினைச்சும் பார்க்கலாத காலமா அது? எங்களுடைய காலம் பொற்காலம் என்று சொல்லலாம். எனது தாய்க்கு 10 சகோதரம். எனது தந்தைக்கு 6 சகோதரம். அநேகமாக அவர்கள் எல்லோருமே இந்த கிராமத்துக்குள்ளேயே இருந்தபடியால், நாங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும், பக்கத்துல கால வச்சால் ஆன்டின்ற வீடு, இங்கால கால வச்சால் மாமான்ற வீடு. எப்பவும் சாப்பாடும் எதுக்கும் போனோன்னு முதல் "தம்பி என்னடா குடிச்ச நீ? என்னடா சாப்பிட்ட நீ?" என்று கேட்டு போட்டு, உடனடியாகவே அவர்கள் ஏதாவது தருவார்கள். ஆனால் அப்படி இருந்தாலும் எங்களுக்கு கடைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. நாங்கள் இந்த ஒரு பேட்சா இருந்தபடியால் நாங்கள் ஒருவர் வந்து ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி இருப்பார், மற்றவர் 10 கிலோமீட்டர் தொடர்பு இல்லை. அப்போ நாங்கள் சைக்கிள் உழைக்கொண்டு அவர்கிட்ட போகிறது. அவரை தேடி போனால், உதாரணத்துக்கு சில்லாலை என்ற இடத்துல ஒரு நண்பர் இருக்கிறார். அவற்ற ஏரியாவில் வந்து கொத்தரொட்டி ஸ்பெஷல். ஆ. அப்போ அவரை நாங்கள் இங்கே மற்ற 2 பேர் 3 பேராக சேர்ந்து அவர்கிட்ட போகிற ஸ்கைப்பாக அவருக்கு அதிர்ச்சியாக போயிட்டு, "டேய் இந்த கிராமத்துக்கு வந்து நிற்கிறேன், நீ எங்களுக்கு என்ன தரப்போகிற?" என்றால் அவர் அப்புறம் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்லுவார், "ஓகே சரி வா போய் கொத்துட்டு அவர்கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ தெரியல. அப்போ நாங்கள் அதை பற்றி சிந்திக்கிறே இல்லை. அதே மாதிரி அவர் எங்கள் வீட்டுக்கு வந்துச்சுன்னா எங்கள் இடத்துல சும்மா டீ ரூம் ஒன்று இருக்குது. அது பார்த்தா ஏதோ இலவசமாக கொடுக்குற போல இல்லை, அது பேர் அப்படியே ஒழிய. அங்கே போய் சின்ன வாய்ப்பன் வடை சாப்பிடலாம். ஆனால் கூடுதலாக நாங்கள் கடைக்கு போகிறது தவிர்க்கப்பட்டது தான். நாங்கள் இயற்கையோடு போகிறது என்று சொன்னால், நான் இருக்கிற நவாலியை சுற்றி ஒரு 15, 16 குளம் இருக்கிறது, இயக்க குளம். வயல்வெளி, இங்கால தோட்டப்பாக்கம், அங்கால டவுன், மானிப்பேட் டவுன். அப்போ நாங்கள் இந்த 3க்குள்ளேயே சுற்றி சுற்றி திரிவோம். போரிங் என்றால் அங்கன்னு போயிட்டு குளத்தில் விழுந்து குளிப்போம், அதுலேயே கொஞ்சம் நேரம் வந்து கதைப்போம். இல்லை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போரிங் கூடி கொஞ்சம் ஏதாவது அட்டாசம் செய்யணும்னு சொன்னால், தோட்டத்துக்குள்ளே பூந்தோம்னு சொன்னால், நல்ல மரவள்ளி கிழங்குகள், கச்சான், கடலமா பிடிங்கி கொண்டு வந்து அதை கொஞ்சம் அங்கே இங்கே இளைஞர் தானே பயமறியா வயசுன்னு சொல்லுவார். அதுகளும் ஒரு சின்ன காரணங்களுக்காக எனக்கு இருந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு நிலைமை. நான் மானிப்பா ஹிண்டுக்கு செகண்ட் ஷாய்க்கு அட்வான்ஸ் லெவலுக்கு போயிருக்கிறேன். அப்போ அங்கே என்னுடைய பழைய நண்பர்கள் என்று சொன்னால், முதல் என்னோடு 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு படித்தவர்கள் அங்கே வந்து சேர்ந்துட்டாங்க. அப்போது நான் அங்கே மானிப்பாண்டுக்கு போகக்குள்ள பிரத்யேகமாக ஒரு உதைப்பந்தாட்ட வீரனுக்காக என்னை பிரத்யேகமாக அவர் அழைச்சதால தான் அங்கே போனேன் மானிப்பாண்டுக்கு. அப்போ எனக்கு கொஞ்சம் அங்கே ஆசிரியர் சலுகைகள் எல்லாம் இருந்தது. அப்போ என்னோட சேர்ந்து வந்துட்டு நம்ம இவியல் வழியால்
வந்தால் இப்படி வந்து நாங்கள் வந்து கொண்டிருக்கக்குள்ள மானிப்பேன்றது நல்ல பழஞ்சோலைகள், பல மரங்கள் எல்லாம் வைத்து அங்கത്തെ மக்கள் நிறைய எப்போ பார்த்தாலும் பழமும் எந்த நேரம் வருஷம் முழுக்க ஏதோ பழம் இருக்கும். அப்போ வரக்குள்ள ஒரு சொன்னார், இந்த இடத்துல இந்த விளிம்பிக்காய் இருக்குது அதுக்குள்ளே பிடுங்குவோம்னு. நான் ரோட்லேயே நின்று கொண்டேன். அவர் உள்ளுக்குள்ளே போய் மரத்தில் ஏறி விளிம்பிக்காய் மரம் பிடுங்கிட்டார். அது அங்கே இருந்த அவையல் வயது போன ஆக்கள் அவையல் வரமாட்டான். அவன் நாய் வந்து இவரை மரத்துக்கு கீழே நின்றுட்டு இவரால் அந்த இடத்த விட்டு இறங்க இயலாது. நாய் 2 காவலுக்கு நிற்குது. நாங்களோ சிரித்து போட்டு நாங்கள் என்ன செய்கிறது, நீ எப்படியாவது வாமச்சின்னு சொல்லி போட்டு நாங்கள் விட்டு நடந்து போயிட்டோம். இப்படி நகைச்சுவையான இருக்குது. இப்போவும் என்ன காண்றவையில் என்னுடைய ஊர் மக்கள், அதாவது என்னுடைய கண்டவையில் சொல்லுவினம், ஆஹா இருவா நீர் செய்த குளப்படிக்கு இப்போ நீர் வந்து பேசாமல் இருக்கிறன்னு வினம். அவ்வளவுத்துக்கு அந்த என்ன சொல்கிறது, எதை செய்தாலும் நாங்கள் ஒன்றையும் சிந்திக்காமல் இயற்கையில் வாழ்ந்துட்டோம். அதுதான் எங்களோட பிரத்யேக இது. நீங்கள் வந்து அந்த நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் அந்த மாணவ இதில் நீங்கள் கலந்து கொள்ளையிலேருந்து உதவி பண்ணினீங்கன்ட்டு. நீங்கள் ஒரு இயக்க உறுப்பினராக இருந்தீங்களா? இல்லை எங்கள் காலங்களில் அவ்வளவு ஃபேமஸாக வர இல்லை. அந்த காலங்களில் பேப்பரில் பார்க்குறது தான். பஸ் ஸ்டாம்பிள் அங்கே காட்டுக்க சுட்டுட்டாங்க. பஸ் ஸ்டாம்பிள் யார்? பஸ் ஸ்டாம்பிள்ன்றது வந்து ஒரு பஸ் ஸ்டாம்பிளில் கொலை வழக்குன்னு சொல்லி, அது என்னென்று சொல்கிறேன்னு சொன்னால், அவர் ஒரு போலீஸ் அதிகாரி. ஓகே. இந்த மாணவர் அமைப்புக்காரர் இந்த அப்போ தான் இந்த குட்டிமணி தங்கத்துறை என்று சொல்லி இவங்கள் செய்கிற காலங்கள். அப்போ அதுக்குள்ளால இருக்கக்குள்ள இவங்கள் பஸ் இவங்களை சுற்றிட்டாங்க. சுற்றி போட கொண்டே காட்ட போகக்குள்ள, காட்டுக்குள்ளே தானே எங்கே இருக்கிற இடமென்று காட்டுறது. போயிட்டு அதுக்குள்ளே இவங்க கொஞ்சம் முறியை அடித்து பஸ் ஸ்டாம்பிள்லேயே சுட்டு போட்டு ஓடிட்டாங்க எல்லாரும். அப்படி தான் இந்த சின்ன சின்ன இயக்கங்கள் பெருசாக ஒளிஞ்சு வாழ வேண்டிய கட்டங்கள் வந்தது. அது ஒரு பெரிய கொலை வழக்கு. அது அவர் வேலை பிடிக்க வந்தது மாணவரை பார்க்கல. போலீஸ் தானே அப்போ, போலீஸில் ஆமியெல்லாம் அப்போ வரையில்லை. அப்போ போலீஸ் தான் செய்து பிறகு கூடக்குள்ள தான் ஆமி கொண்டு வந்து செய்தது. அடுத்தது வந்து ஒரு கேள்வி, நீங்கள் சொன்னீங்கல்ல சோமசுந்தர புலவர் உங்கள் வாழ்ந்தவர், அவரை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ பார்வையாளருக்கு சில பேருக்கு தெரியாட்டி என்ன கூறுவீங்க? சோமசுந்தர புலவர் இப்போவும் பள்ளிக்கூட புத்தகங்களில் அவற்றை தான் இருக்குது. கடைசியாக யாழ்ப்பாணத்தில் இருந்த ஒரு தமிழ் புலவர், புலமத்தியம் படித்தவர். நிறைய கவிதைகள் சின்ன பிள்ளைகளுக்காக நிறைய கவிதைகள், ஓடி விளையாடு பாப்பா, ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை கூடுங்கள் கூடுங்களே என்று இப்போவும் பள்ளிக்கூட பிள்ளைகள் தமிழ் படிக்கிறேன்னு சொன்னால் அந்த பாட்டுகள் எல்லாம் இப்போவும் படிப்பினோம். கடைசியாக இருந்த தமிழ் புலவரில் சோமசுந்தர புலவர், அதுக்கு பிறகு சின்னத்தம்பி புலவர் என்று ஒருவர் இருந்தவர். அவற்றை கவிதைகள் எல்லாம் இலக்கணமும் இலக்கிய நயங்களோடையும் எதிக மோனிகளோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு கவிதை தான். ஓகே. அடுத்ததாக ஒரு கேள்வி, நீங்கள் வந்து சொன்னீங்க நீங்கள் ரியாத்துக்கு போனீங்கன்ட்டு. அங்கே எப்படி வாழ்க்கை இருந்தது? எவ்வளோ காலம் அங்கே இருந்த நீங்கள்? அங்கே 12 வருஷம் அங்கே வாழ்ந்துருக்கு. 12 வருஷம் அங்கே அங்கத்தையான வாழ்க்கை பற்றி நீங்கள் என்ன சொல்லலாம்? அந்த வாழ்க்கையும் எனக்கு கிடைத்த வாழ்க்கை ஒரு ரம்யமானது. காரணம் என்னென்னு சொன்னால், உலகத்தில் 6வது பெரிய பணக்காரருடைய கம்பெனி அது. அல்ராஜி கம்பெனி என்று சொன்னால் தெரியும். இங்கேயும் எனக்கு தெரிந்த நண்பர்கள் ஒரு 30-40 பேர் இருக்கணும், சுவிஸில் இருந்து இருக்கணும். அந்த கம்பெனியில் நான் அவருடைய பர்சனல் வேலையாளாக இருந்தேன். நான் நார்மலாக வேலை செய்தது வந்து அந்த கம்பெனின்ற ப்ரொஜெக்ட் மேனேஜர். ஆரம்பத்தில் போக சாதாரண வேலையாள் தான். பிறகு அந்த கம்பெனின்ற மேனேஜர் போன வழியாக அந்த வேலையில் ப்ரொஜெக்ட் மேனேஜிங் செய்தேன் நான். அதனால் அந்த கம்பெனியுடைய ஓனருடைய சிறுவன் என்றபடியால் அவருக்கு என்னோட நல்ல நேசம். அவற்றை தனிப்பட்ட வேலைகளுக்கு
உதவியாளாகவும் தேவைப்படுறவோட அவருக்கு உதவி கொடுப்பவனாகவும் வேலை செய்திருக்கிறேன். ம். நிறைய சலுகைகள் அங்கே இங்கே ஐரோப்பாவை பார்க்குறத விட எனக்கு அது சுகமான வேலை. கட்டாய வேலைன்றில் 3 மாதம், வருஷத்தில் 3 மாதம் 4 மாதம் தான் அந்த பிரதான வேலை. பிறகு வீட்டிலே ரூமுக்குள்ளேயே இருக்கலாம். எதுவும் தேவையாண்டா ஆட்கள் அடிப்பினும் அது டெலிஃபோன் பண்ணினா அவைகளுக்குரிய வசதிகளை செய்யலாம். பெரிய கம்பெனி ஒன்று ஒரு ஜாட் ஒரு சின்ன ஜாட்டுன்னு சொல்கிற அப்படியாலுங்க ம். மாத்திரம் எனக்கு இருந்தது கோழி ஃபார்ம். ஒரு நாளைக்கு அதாவது ஒரு ஒர்க்கிங் டைமுக்கு 8 மணி நேரத்தில் 1,00,000 கோழி வெட்டி வேணும். ஸோ அப்படி என்று சொன்னால் 3,00,000 கோழி ஒரு நாளைக்கு வெட்ட வேணும். ம்ஹும். கோழி ஃபார்ம் அது ஒரு சின்ன ஒரு இந்த கொம்பனியோட ஒப்படைக்க அது சின்ன ஒரு இடத்துல இருந்தது. அங்கே தான் நாங்கள் போனால் அங்கே வேலையாட்களுக்கு அல்காட்சி அந்த கொம்பனியில் ஒரு சிஸ்டம் சாப்பாடு வதிவிடம் போக்குவரத்து எல்லாம் அதுக்குள்ளேயே இருக்கும். அப்படியான இது 24 மணி நேரம் ஒரு சிட்டி லைஃப் என்று சொல்லலாம். எங்கேயும் போகலாம். பஸ் எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கும் உள்ளுக்குள்ளே. அந்த பஸ்ஸில் ஏறி அடுத்த நண்பரை பார்க்க போகலாம். அங்கே கார்ட்ஸ் விளையாடி போட்டு படம் பார்த்துட்டு அப்போ எங்களுக்கு அந்த படம் பார்க்குறேன்னா சிங்கப்பூர்லேருந்து தான் கெசட் வரும். அதை வச்சுக்கொண்டு ஒரு தடவை தன் ரூமுக்குள்ளேயே காசோட அவருக்கு ஒரு 2 ரூபா காசை கொடுத்துட்டு உள்ளுக்க போயிருந்து படம் பார்த்துட்டு வரலாம். ஃபுட்பால், பாஸ்கெட் பால், மெடிசின் எல்லாமே இலவசம். அந்த எனக்கு ஒரு கார் தந்திருந்த வேலை ஒரு வருஷம் ஒரு புது கார் தருவினோம். அதை ஓடி திரிஞ்சு போட்டு எங்கே விடுறோமோ அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமாக இருக்கும். தண்ணி 30 பெட்ரோல் 5 இருக்கும். இலவசமாகவும் அடிக்கலாம். அப்படியான காலத்தில் அங்கே நான் இருந்தேன். எல்லா வசதியும் செய்து வந்தது. வருஷத்தில் எங்களுக்கு ஒருக்கா ஊருக்கு போகிறதுக்குரிய டிக்கெட்டும் தருவினோம். ஆனால் எங்களால் போயில்லாத காரணத்தால் வீட்டிலேருந்து பெற்றோர் உனக்கு பாதுகாப்பு இல்லை, நீ இன்னும் இருன்றதால அப்படியே அங்கே கனகாலம் இருந்துட்டு ம். கடைசியாக அங்கே இருந்து கொம்பனி தந்த விசாவில் தான் நான் இத்தாலியில் டிரெக்டாக இத்தாலிக்கு வந்து இறங்கினான். ஆ. இத்தாலியில் ஃப்ரெண்ட் ஒரு ஆளோட ஒரு 6 மாதம் இருந்துட்டு பிறகு சுவிஸுக்குள்ளே அகதி அந்தஸ்தை கோரி இங்கே 89ஆம் ஆண்டு நவம்பர் டிசம்பரில் இங்கே வந்து சேர்ந்தேன். அப்போ நீங்கள் வந்து 25 வயதுலேருந்து 37 வயது மட்டும் கிட்டத்தட்ட அங்கே சவுதி அரேபியாவில் இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் இத்தாலியில் எவ்வளோ காலம் இருந்துறீங்க? 6 மாதம். ஒரு 6 மாதம். அப்போ அப்படியே அப்படி நீரேஞ்சு வந்தவர் நேரம் இங்கே வந்தது. எங்களுடைய குறிக்கோள் என்னோட வந்த ஒரு நண்பருக்கு காதலி ஆஸ்திரேலியாவில் இருந்தது. அப்போ நாங்கள் இப்படி ஒரு டூரிஸ்டாக ஐரோப்பாவையும் பார்த்துக்கொண்டு கடைசியாக ஆஸ்திரேலியாவில் போய் தங்குறது தான் எங்களுடைய பிளான். ஆனால் அந்த காலத்தில் தான் இங்கே நிறைய அகதிகள் இலங்கையை விட்டு வெளிக்கிட்டு ஐரோப்பாவை தேடி வந்த காலங்கள். அதால் எங்களையும் அவர்கள் அந்த கேட்டகரியில் போட்டுக்கொண்டு உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதால் நீங்கள் போயிடலான்னு எங்களோட பாஸ்போர்ட்டையும் பறித்து வச்சுக்கொண்டு அப்படியே விட்டுட்டாங்க. பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்தோம், ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்கல. என்ன சரியானுட்டு அவரும் இங்கே இருந்துட்டார். யார் பறிச்சது பாஸ்போர்ட்டு? பாஸ்போர்ட்டை நாங்கள் இங்கே அகதி அந்தஸ்து வந்தோடனே போர்டரில் மறைச்சிடுவாங்க. இப்போ போர்டரில் எல்லாம் செக்கப் இருக்கிற எல்லாம் எடுத்துடுவாங்க. அப்போ பாஸ்போர்ட்டை கொடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் தான். அப்போ இந்த 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 பயணத்தை ஒழுங்குபடுத்தினது யார்? நான் இலங்கையிலேருந்து வெளிக்கிடும்போது பொருளாதார காரணமாக தான் பொருளாதார வேலை வாய்ப்பையும் தேடி சவுதிக்கு போனது. அப்போது அங்கீகரிக்கப்பட்ட அரச முகவர்களோட தான் நான் வெளிநாட்டுக்கு போனேன். அரம்கோ கம்பெனின்னு சொன்னால் நல்ல ஒரு பெரிய ஃபேமஸ் கம்பெனி. அப்போ அந்த அமெரிக்கன் கம்பெனி, அந்த கம்பெனிக்கு ஆள் சேர்க்குறேன்னு சொன்னால் இங்கேருந்தே அந்த கம்பெனின்ற மெயின் மேனேஜர்ஸ் அவையெல்லாம் சவுதியில் வந்தாங்க. எங்களுக்கு நேரடி இன்டர்வியூ வச்சு தான் அவையில் எடுப்பினோம். என்ன தொழில் எங்கள்கிட்ட என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, என்ன டேலண்ட் இருக்குது என்று பார்த்து அந்த முறைப்படி போனால் நான் பிறகு அங்கே இருந்து நானாகவே இந்த கம்பெனியை எனக்கு நான் கனகாலமாக நாட்டுக்கு போகாதபடியாக நான் கேட்குற விசாவை போட்டு தந்தவையில் டிக்கெட்டில் இருந்து எல்லாமே அவையிலே போட்டு தந்தபடியாக எனக்கு திருப்பி வர்றேன்ட அவர்கிட்ட ஒப்பந்தம் எடுத்துக்கொண்டு தான் வந்த நான்
நான் அப்புறம் இங்கே சிச்சுவேஷன்கள் அதெல்லாம் இல்லாததால் அப்படியே திருப்பி போகிற சந்தர்ப்பத்தை விட்டுட்டு இங்கே இருந்துட்டோம். அப்போ நீங்கள் போய் இங்கே வந்த அப்புறம் இங்கே சுவிட்சர்லாந்துக்கு வந்த அப்புறம் இங்கே வந்து முதலாவது 4-5 வருஷத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க, எப்படி இருந்தது? முதல் இங்கே வந்ததால் எனக்கு வெளிநாட்டு அனுபவம் ஏற்கனவே இருந்ததால் இங்கே நிர்வாகிகளோடைய எல்லோடைய அந்நியமாக இருக்கக்கூடியதாக இருந்தது. நான் கேம்பில் வந்து ஒரு மணித்தியாலம் சுக்வீல் கேம்பில் கொண்டு வந்து எங்களை 2வது கேம்புக்கு கொண்டு வந்து விட்டோடனே அதில் இருந்த ஆள் என்ன பார்த்துட்டு, "ஓ, நீ ஏற்கனவே இஞ்சாலி பக்கம் இருந்தால் போல இடக்கு, இந்த கொண்டு போய் இந்த ஃபோமை இன்னொரு இடத்துல கொடுத்துட்டு வான்னு" சொல்லி அட்ரஸையும் இதையும் தந்து விட்டால். தனியாக ஆங்கிலம் தான் தெரியும். அதோட ஒரு மாறி போய் அந்த கருதாஸ் ஹெட் ஆஃபீஸுக்கு போய் இந்த வந்த 2 பேர்கிட்ட டாக்குமெண்ட்களையும் கொடுத்து கதைக்கோங்க. அவையிலும் என்ன நம்பலை, "நீ ஏற்கனவே ஒவ்வொரு நாட்டில் இருந்து இங்கே வந்திருக்கிற" அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம். பிறகு நாங்கள் அந்த கேம்பில் இருந்ததுலேருந்து நாங்கள் பக்கத்தில் இருக்கிற சின்ன நிலத்தில் ஒரு ஓட்டை நெட்டை காட்டி வாலிபால் விளையாடினோம். பக்கத்தில் இருக்கிற ஆற்றுல போய் குளிப்போம். திருப்பி வருவோம். இந்த கேம்ப் வாழ்க்கை எங்களுக்கு ஒரு அங்கேயே சமையல் சாப்பாடு. பிறகு பார்த்து ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அதில் போய் ஃபுட்பால் விளையாட தொடங்கினோம். அப்போ தான் பார்க்கக்குள்ள எங்களுக்கு முதல் காலங்களில் இருந்தவர்களும் விளையாட்டுத்துறையில் ஆர்வமாக இருந்த எல்லாருமே வந்து சேர தொடங்கினார்கள். சேர்ந்ததுன்னே எங்களுக்கு அது ஒரு என்னென்னு சொல்கிறது, காலங்கள் போகிறது தெரியல. காலமே இங்கே வாலிபால், பின்னேறம் அங்கே, அதுக்கு பிறகு அதில் இருந்து கொஞ்சம் நேரம் சத்தி அது இப்போ அவங்களுக்கு அப்போ இங்கே சுவிஸ் சட்டங்கள் நாங்கள் சரியாக தெரியாது. இரவு 10-11 மணி மட்டும் இருந்து பெரிய சத்தமாக பாட்டும் பாடி ஆடு போட்டு கதைச்சி ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. அப்போ சில வேலையில் இந்த எங்களுக்கு முதல் வந்தாக்கள் வேலை தொடங்கினாக்கள் ரெஸ்டாரண்ட் வேலை முடிச்சு கொண்டு 11 மணிக்கு நாங்கள் நிற்போம்ன்ற ஒரு நம்பிக்கையில் வருவினோம். அப்படியே நாங்கள் எங்களோட ஒரு ஸ்டாண்டு கேம்புக்கு பின்பக்கத்தில் ஆத்தங்கரையில் நாங்கள் எங்களுக்காக ஒரு சின்ன இதை வச்சு நாங்கள் பிக்னிக் ஆக்கள் போகலாம். இப்போதை பார்த்தா அந்த காலத்தில் பிக்னிக் ஆக்கள் மாதிரி இருந்திருக்கிறோம். எவ்வளோ காலமா அப்படி? கிட்டத்தட்ட நான் 6 மாதம் கட்டாயம் இருந்து அதில் எனக்கு வேறு கேம்புக்கு அடித்து அங்கே இருந்தால் வேலைக்கு ஆக்களை அனுப்பிவிடும். அப்போ நான் வந்த சிச்சுவேஷனில் எனக்கு வேலை முக்கியம் இல்லை, தற்பாதுகாப்புக்காக இலங்கைக்கு போக முடியாத சூழ்நிலையில் இங்கே இருந்துட்டு போவோம்ண்டு முடிவெடுத்தால் இருந்தது. ஆனால் இங்கே இருந்து அப்படியே பழக்கப்பட்டதோட இப்போ இதுதான் வாழ்க்கையாக போயிட்டு. நீங்கள் அப்போ இங்கே சுவிட்சர்லாந்துக்கு வந்ததுலேருந்து நீங்கள் நடுவில் சொலத்தூனில் தான் வசிச்சீங்களோ இல்லாட்டி வேறு இடங்கள்லையும் இருந்தீங்களா? சொலத்தூன் தான். சொலத்தூன் தான். சொலத்தூன் மாநிலத்திலேயே எனக்கு பெட்லாக், கிராங்கன், பிறகு திருப்பூர் சுக்வில் அங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் வேலை செய்தபடியே அந்த விளையாட்டுத்துறையோடைய அதுலேயே மெனக்கிட்டதா அதுலேயே ஒரு 10 வருஷம். கடைசியாக கேரளா ஃபிங்கன் வந்து இருந்தோட இப்போ இது வரைக்கும் கேரளா ஃபிங்கன்லேயே இருக்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு 15 வயது இருக்கும்போது இருந்த நண்பர்களோட உங்களுக்கு இப்போவும் தொடர்பு இருக்குதா? நண்பர்கள் இல்லை, இப்போ எனக்கு ஒரு கடைசி காலங்களில் பாடசாலையில் படித்த ஒரு 4 நண்பர்கள் இன்னும் உற்ற நண்பர்களாக இருக்கிறார்கள். இப்போவும் தற்சமயமும் நாங்கள் ஒருவர் லண்டன், கனடா, இன்னொருவர் ஃப்ரான்ஸ். தற்போதைய இதில் நாங்கள் எங்கேயாவது வருஷத்தில் ஒருக்காக 2 தரம் சந்தித்து கொள்கிறோம். நாங்கள் சந்தித்து எங்களோட பழைய நிர்வாகத்தை அந்த பழைய நினைவுகளாக திரித்து கதைச்சு மகிழ்ந்து அந்த 2 நாளும் அவையில் ஒரு சுதந்திரம் பறவைகள் போல் கதைச்சு கொண்டிருப்பினோம். கதைச்சு முடிய பிறகு அடுத்த பொறுத்தவரை தான் தொடர்பு. எங்கே இல்லை நீங்கள் இங்கே வேலை செய்தீங்க? நான் இங்கே வந்த இடத்துல முதல் வேலை எனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உதவி சமையல்காரர். அங்கேயும் எனக்கு ஒரு ஃப்ரான்ஸ் குக் இருந்தபடியாக பாசை பிடிக்கவில்லை. பாசை அவர் இங்கிலீஷில் காய்ச்சி கொள்ளுவார். பிறகு அதில் இருந்து நான் இதில் இடையில சொல்ல வேணும், நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து வலிக்கிடும்போது நல்ல ஒரு பந்தாட்ட வீரனாக வலிக்கிட்டபடியால் பிறகு சவுதியில் பந்தே தொடாதபடியால் நான் இனி விளையாடக்கூடாதுன்ற ஒரு முடிவோடு ஒருக்கும் தெரியாமல் மறைமுகமாக இருந்து நான் ரெஸ்டாரண்ட்டில் வேலையும் வீடோடையும். அப்போது எங்கேயோ
இப்படி ஒரு ஆள் இங்கே உங்கள்கிட்ட இருக்கிறார், நல்ல சிறந்த வீரர் என்று சொல்லி அறிமுகப்படுத்தி என்ன சிவா என்று சொல்லி இங்கே சொல்லத்துள்ள இருக்கிறார். அவர் என்ன தேடி வந்து, அவர் சென்ட் ஹென்ரிஸ் காலேஜில் படித்தவர், விளையாடினவர். நான் பேட்ரிக்ஸ். அப்போ அந்த அறிமுகத்தால் அப்புறம் அவரே என்னை கூட்டிக் கொண்டு போய் தன்னை வீட்டில் என்னுடைய லீவு நாளில் வச்சிருப்பார். வச்சிருந்து ஃபுட்பாலை விளையாட பழகி அப்புறம் அதில் ஆர்வம் வந்ததால் திருப்பவும் இருக்கோக்க எனக்கு ஹாஸ்பிட்டலில் சொலத்தூன் ஹாஸ்பிட்டலில் வேலை கிடைச்சிது. ம். அந்த வேலைக்கு போயும் விளையாட்டையும் ஒருத்தனையும் பார்த்து கொண்டு அதுலேயும் ஒரு 9-8 வருஷம் வாழ்க்கையை இனிமையாகத்தான் ஓட்டிட்டோம். எதுவித எதிர்பார்ப்புகள், எதுவித செய்ய வேண்டிய ஒரு கடமைகள் ஒன்றும் இல்லாதால வீட்டுக்கு கிடைக்கிற சம்பளத்தை அங்கே அனுப்பி போட்டு இங்கே இருந்தது தான். அந்த டைமில் தான் கூடுதலாக இந்தியன் ஆர்மி, ஆ. இலங்கை ஆர்மிகள் என்ற அடாவடித்தனங்கள் கூடினதால் எங்களுடைய குடும்பங்கள் மன்னர் மடு அப்படியான இடத்துக்கு இடம்பெயர்ந்தது. இடம்பெயர்ந்த வேலுக்கு தொலைபேசி வசதிகள் இருந்தபடி அவையில் அங்கே எங்கேயாவது ஒரு சர்ச்சிலையோ இல்லாட்டி போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து ஃபோன் அனுப்பினோம். அந்த இடத்துக்கு ஒரு அடியாக இதையாக காசு அனுப்பினேன், ஏதோ வழியை பண்ணி அனுப்பிட்டு குடும்பத்தையும் பார்த்து கொண்டு. ஆனால் இங்கே வாழ்க்கை எங்களுக்கு ஒரு வித என்னென்னு சொல்கிற கற்பனை உலகத்தில் வாழ்த்துட்டோம். நீங்கள் வந்து இங்கே வந்ததுலேருந்து நீங்கள் இதையும் பாகுபாடு அனுபவம் கொண்டீங்களா? அப்போது பாகுபாடு இருக்கவில்லை. என்ன காரணம் என்று சொன்னால், இந்த பாகுபாடு செய்வதற்குரிய சந்தர்ப்பம் இருக்கையில் அங்கே ஏஜென்சி ஏற்றி விடக்குள்ளே எல்லாரும் ஒன்றாத்தான் வந்தவேல். இங்கே சுவிட்சர்லாந்தில் வந்து கேம்பில் விடக்குள்ள எல்லாரும் ஒன்றா சமைச்சு ஒரே சட்டியில் ஒன்றா சாப்பிட்டாக்கலாம். ஆனால் ஸ்விஸ்காரரும் இங்கே உங்களுக்கு இப்போ நீங்கள் முதலாம் தலைமுறை தானே? ஓ, அப்போ இங்கே சுவிட்சர்லாந்தில் இருக்கிற மக்களுக்கு ஏற்கனவே இங்கே இப்போ சுவிஸ்காரருக்கு உங்களை வடிவாக தெரியாதுல்ல. நீங்கள் யார், நீங்கள் வந்திருப்பீங்க, சில பேர் சொல்லியிருப்பீங்க நீங்கள் காசுக்காக தான் இங்கே வந்துருக்கிறீங்க. அப்படியான பிரச்சனைகள் இருந்த சுவிஸில் வந்து நாங்கள் அதிவேகமாக வளர்ந்த ஒரு சமுதாயம். என்னென்னு சொல்கிறது, நாங்கள் கிச்சனுக்குள்ளே வேலை செய்தானே, இங்கே ஒரு இடத்துல வேலை செய்தானே, அந்த இடத்துல எங்களோட திறமையை காட்டுறதுக்குள்ளே அங்கே எங்களுக்கு பதவி உயர்வுகள் வரும். அப்போ அசிஸ்டன்ட் குக்காக இருக்கலாம், அல்லாட்டி ஒரு துறையில் கொஞ்சம் மேம்பட்டவராக இருப்பேன். பிரத்யேகமாக இந்த சொலத்தூன் மாநிலத்தில் வந்தவர்களில் ஓரளவுக்கு எல்லாரும் கார் வச்சுருந்தாங்க. கார் வேண்டி கொஞ்சம் வேண்டுறேன்னா டிரெக்டாகவே நல்ல கார்களை வேண்டிடுவாங்க. அப்போ ஓடினா இங்கே வயது போன ஆட்களுக்கு அது பிடிக்காது. அதில் பாங்க என்னடா இப்போ தான் இவன் வந்து அகதியாக வந்தவன் பார்த்தா காரை வச்சுக்கிறானு ரெண்டாவையில் அந்த இடத்துல சில கோவிப்பினம் பேசுவினம், எங்கிட்ட நிறத்தை காட்டி பேசுவினம். ஆனால் அது எல்லாத்தையும் நாங்கள் அவையில் வளராதாக்கள், நாங்கள் ஏற்கனவே இன்னும் வளர்ந்த சமுதாயத்தில் வந்தாக்கள்ன்றபடியாக எங்களுக்கு அது பேசுறது. சில பேர் கோவிக்கிறது தான், கோவிச்சு பேசுவாங்க. சில பேர் ஓகே அது டேக் இட் ஈஸி என்று போட்டு நாங்கள் அடுத்த வழிக்கு போயிட்டோம். அதான் எங்களோட முன்னேற்றத்தின் முதல் காரணம். நீங்கள் அதை அப்படி எதிர்த்து நிற்க வேண்டிய நிலைமை உங்களுக்கு அப்போ இருக்கே இல்லை? ஸோ எதிர்க்க முடியாத காரணம் என்று சொன்னால், ஆரம்பத்தில் சுவிஸ் வந்து இறுக்கமாக இருந்தது. அப்போது அந்த சந்தர்ப்பத்தில் எப்படி என்று சொன்னால், நீங்கள் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு இந்த சமுதாயம் வெளிநாட்டுக்காரரை காணாத சமுதாயம். சொலத்தூன் வந்து ஒரு சின்ன கிராமம் என்று தான் சொல்லலாம், மற்ற சிட்டிகளோட ஒப்பிடக்குள்ள. அப்போ அவர்களுக்கு வெளிநாட்டு ஆக்கள்ன்ற வரவு தெரியாது. அப்போது அவையில் இந்த நேரம் வெளிநாட்டுக்காரர் சொல்லிவிடும். வேலைத்தலங்களில் எங்களுக்கு அடக்குமுறையில் இருந்திருக்கலாம். காரணம், நாங்கள் அடிமட்ட வேலையில் நிற்கக்குள்ள எங்களுக்கு அதுன்ற வித்தியாசம் தெரியாது. ஆனால் அதையே நீங்கள் இப்போ ஒரு மேல் வேலைக்கு போயிட்டீங்கண்டா, பதவி கிடைச்சி மேலே போகக்குள்ள கீழே அடிமட்டத்துக்கு வர சுவிஸ்காரனுக்கு வந்து நிறைய உதவிகள், சட்டரீதியான வழக்கு அவனை ப்ரெஸ் பண்ண இல்லாது அப்படியான ஒரு பிரச்சனை ஒன்று வரும். ஆனால் அதையும் நாங்கள் சமாளிக்க கற்றுக்கொள்ள வேணும். அந்த இடத்துல நான் அவனோட எங்களுடைய திறமையும் எங்களுடைய மதியுகத்தால் தான் அவங்கள நாங்கள் எங்களோட கட்டுப்பாட்டு வச்சிருக்கலாம். அல்லாட்டி நாங்கள் சண்டை பிடிச்சால், அல்லாட்டி பாத்திரத்து பிஸ்திரங்கள் பண்ணினால் பாதகம் வந்து எங்களுக்கு தான்.
அப்போ அந்த இடத்துல நாங்கள் எங்களுடைய அறிவுத்திறனை பாவிச்சு அவையில வச்சு வேலை வேண்டும் ம். வேண்டும் அப்படி செய்கிற சந்தர்ப்பம் வரும். வந்து எனக்கு கடைசியாகவும் வந்தது அப்படித்தான். ம். இப்ப நீங்க வந்து இப்போ இவ்வளோ விளக்கம் தாரீங்க. ஓ நீங்க சொன்னீங்க நீங்க உங்களோட குடும்பத்துல நீங்க தான் கடைசி பிள்ளைன்ட்டு. ஓ ஆனா நீங்க வந்து அங்க ரியாத்லேயும் இருந்தபடிய உங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் இருந்தபடிய ஓ சிலர் வந்து உங்களை ஆலோசனை கேட்குறவங்க. ஓ ம். நீங்க யாரை ஆலோசனை கேட்குறீங்க? ஆலோசனை நான் கேட்குறத விட நான் கூடுதலாக இந்த ஆரம்பத்தில் ஆக்கள் அவங்களோட சேர்ந்து அவளுக்கு உதவி மொழி பெயர்ப்பாளராக. ஆனால் எனக்கு டச் தெரியாது அந்த காலங்களில், ஆங்கிலம்தான். அப்போ காரிதாஸ் அப்படியான இடங்களுக்கு போகக்குள்ள அவைகளோட கதைச்ச அனுபவம் ஒன்று இருக்கும். ம். அவன் தவறுகள் என்ன என்ன செய்யணுமன்றது. மற்றது எங்களுக்கு அதிகமாக தேவைப்படவில்லை சட்ட ஆலோசனை ஏதோ செய்கிறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் எங்களை இங்கே ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் வச்சிருந்தவை. ம். அதால் வந்து நாங்கள் மேலதிக சலுகைகளோ இதே செய்ய இயலாது. நான் உதாரணமாக நான் மேற்கொண்டு ஏதாவது படிக்கலாமென்று கேட்டால் அவைகள் சொன்ன காரணம் இதுதான், உங்களுக்கு ரிஜெக்ட், நீங்கள் நாளைக்கும் போகலாம் அதுக்கும் போகலாம். அப்போ உங்களுக்கு கல்வி வேலைக்கு போகாமல் நான் ஏதாவது படிப்பேன்டா அதுக்கு அவைகள் சந்தர்ப்பம் தரையில்லை. தெரியல. ம். அப்படி இருந்தும் நான் ஒரு ஃப்ளேக்கர் கோர்ஸ் ஒன்று செய்தேன் நான் என்ற பாட்டிலேயே ஆ. செய்து அந்த ஃப்ளேக்கர் இதுக்குள்ளால போகலாம்னு நான் ஹாஸ்பிட்டலில் கிச்சனுக்குள்ளே வேலை கொண்டு அந்த பணிப்பாளரை ஃப்ளேக்கர் பணிப்பாளரை நேரடியாக டெலிஃபோனில் அடித்து கதைச்சு அவரோட தொடர்பு கொண்டது. ஆனால் அவர் உங்க நல்லா செய்திருக்கிற கட்டிக்காரன், உனக்கு நான் கட்டாயம் சந்தர்ப்பம் தருவேன்ன்றவர் அது வரைக்கும் தரையில்லை. சொத்து ஹாஸ்பிட்டலில் அந்த காலத்தில் நிறம் ஒன்று கொஞ்சம் பிரச்சனையாக இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நிற்கிறீங்க. அதால் அந்த எங்களை விட டேலண்ட் இல்லாதாக்கள் எல்லாரையும் பாசரியாட்டிலும் எடுத்திருக்கணும். எங்களுக்கு அது சந்தர்ப்பம் வரையில்லை. ஆனால் ஒரு வழி போட்டோக்க இன்னொரு வழியால் நாங்கள் முயற்சிக்க வேணும். அப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு இந்த நாடு சொல்லுது உங்களுக்கு இங்கே வந்து எதிர்காலம் இல்லைன்ட்டு. ஆனால் அப்போ உங்களை என்ன ஊக்குவித்தது நீங்கள் அந்த ஃப்ளேகர் கோர்ஸ் தொடங்கினதுக்கு என்ன காரணம்? முதலாவது காரணம், எந்த நாட்டிலையோ எங்கே போனாலும் அந்த நாட்டின் மொழி அறிவு வேணும். இந்த மொழியை கற்கிறது வந்து ஆக்களோட கூடுதலாக தொடர்பு கொள்ளணும். தொடர்பு கொள்கிற கிச்சனில் வேலை செய்யக்குள்ள உங்களுக்கு வெளியாக்களோட தொடர்பே தேவையில்லை. ஆனால் அதையே நீங்கள் ஒரு ஃப்ளேகர் என்று சொன்னால் நர்சிங் அசிஸ்டன்ட் நர்சிங் வேணும்னு செய்தால் அது உங்களுக்கு நிறைய சந்தர்ப்பத்தை தரும். இங்கத்தே மொழி, அதாவது சுவிஸில் பிரத்யேகமாக சுவிஸ் லாங்குவேஜ் ஒன்று இருக்குது தானே, சுவிஸ் டச். அப்போ அதை வந்து நாங்கள் கற்று முடிக்கலை. நான் வந்தோடனே 2-3 தடவை மிக்ரோஸ் கிளப் சூழலில் ஹோஸும் எடுத்தேன் நான். ஆனால் அதை முடிச்சு கொண்டு வெளியால் வந்து பார்த்தால் வெளியால் கதைக்கிறதுக்கும் அந்த படித்ததுக்கும் தொடர்பே இல்லை. ஆகையால் நான் யோசிச்சேன், ஓகே அடுத்தது வேறு ஸ்டெப். ஒரு ஸ்டெப்பாக என்ன தயார்படுத்தி கொண்டது முயற்சி தான் இதில் முக்கிய காரணம். ஓகே, நன்றி. இங்கே சுவிட்சர்லாந்து உங்களுக்கு வந்து பாதுகாப்பு, தொழில், வருமானம், செழிப்பு, இல்லாட்டி நல்ல மருத்துவ பராமரிப்பு தருது, சரி. இப்போ ஆனால் சில விஷயங்கள் இலங்கையில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும், ஆனால் இங்கே சில விட உங்களுக்கு கிடைக்காது. அப்படி எதுவும் இருக்குதா? கட்டாயம். இலங்கை வந்து ஜனநாயக நாடு. நாங்கள் வாழ்ந்த காலங்களில் ஜனநாயக நாடு. இன்றைக்கு நீங்கள் இலங்கை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரண அடிமட்ட மனிதனும் ஓப்பனாக கதைச்சி செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் நான் இருந்த காலங்களில். பிறகு இடையில் கொஞ்சம் அடக்குமுறையெல்லாம் இந்த இயக்கங்கள் இது வந்தபடியாக மக்கள் அப்படியே மலங்கி போனார்கள். ஆனால் அந்த காலத்தில் அவர்கள் உடனடியாக ஜனநாயக நாடு. இங்கே வந்து நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு போலீஸ் ஃபைன் போடுதுண்டா அதை உங்களால் எதிர்த்து உடனே போலீஸ்கிட்ட கேட்க இயலாது. கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஓகே என்று போட்டு அவர் அந்த ஃபைன் ப்ளஸ் கோர்ட் காசுன்னு போடுவார். இதையே நீங்கள் அங்கே போட்டிங்கன்னு சொன்னால் போலீஸ்கிட்ட ஃபைன் வேண்டுறது உண்டு, இல்லைன்னு நீங்கள் வழக்காடுறா வழக்கம் போடலாம். அங்கே ஜனநாயக ரீதியான நாடு இருக்குது. மற்றது அங்கே கல்வி கற்றுக்கொண்டு வரக்குள்ள உங்களை படிப்படியாக உயரலாம். மேல் மாடி மட்டும் போகலாம். அங்கே கல்வி சாலைகளுக்குள்ளே போயிட்டீங்களா, அரசாங்க உத்தியோகத்தில் போயிட்டீங்கன்னா அங்கே இருந்து கொண்டே படித்து மேலதிக உங்களோட பதவி, உங்களோட ஆர்வமும் உங்களோட ஊக்கமும் இருந்தால்
நீங்கள் மேலே மட்டும் போகலாம். இங்கே சில இடங்கள்ல அதாவது வந்து சந்தர்ப்பம் வந்து இப்போதைய இளைஞர்களுக்கு இருக்கலாம். அப்போங்கிற காலங்கள்ல போயிடாது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் சொல்லத்தோணில் முதல் ஆரம்பத்தில் முதல் 2 வருஷம் எந்த எடிக்கேட்டட் ஆக்கள் இருந்தாலும் அவைகள் கட்டாயம் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்து தான் கட்டாயம் 2 வருஷம் ரெஸ்டாரண்ட் வேலை செய்யணும். அதுக்கு பிறகு தான் அவைகள் வேறு வேலை தடவலாம். இந்த அடிப்படையில் தான் இப்போ எங்களோட சொல்லத்தோன் மாநிலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 80% ஆக்கள் சமையல் அறிவு கூடிய ஆக்களாக இருக்கணும். காரணம் அவைகள் வேறைக்கு போகிறதுக்கு சந்தர்ப்பத்தை இந்த மாநிலம் கொடுக்கல. ஓகே, நன்றி. அடுத்ததா உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் 2 3 சொல்லலாம். நான் இப்போ ஒன்று கூறமுண்டா சொல்லலும்னா ஒரு டீமை சொல்லுங்கள். உங்களுக்கு விருப்பமான ஒரு கால்பந்தாட்ட குழு ஒன்றை சொல்லுங்க. இலங்கையில் மட்டும் இல்லை, இங்கே பொதுவாக. இங்கே நான் பார்சலோனா, பரிசியாமா, மற்றது இந்த லண்டன், லிவர்பூல் அதில் பார்ப்பேன். விரும்பி பார்ப்பீங்க. ஓகே. அதில் எது உங்களுக்கு கூட பிடிச்சிருக்கு? பார்க்கணும் பார்சலோனா தான் இப்போ தச்சமேன். நான் இந்த விளையாட்டு டெக்னிக்கை பொறுத்த மட்டும் எனக்கு அது பிடிச்சி கொண்டது. மற்றது கூடுதலாக அவையில் அடிபாடு இல்லாமல் ஒரு சோஷியல் இதில் விளையாடி கொண்டிருக்கிறபடியாக எனக்கு அது கொஞ்சம் ஆர்வம். எந்த பிளேயர் உங்களுக்காக பிடிச்சவர்? பிளேயர்ன்னு சொல்கிறது தச்சமே நான் காலமாக டிரெக்டாக மேட்ச் பார்க்கல. ஆனால் அப்படி இருந்தாலும் எனக்கு அதில் பார்சலோனாவில் கொஞ்ச நாள் கடைசியாக என்ன பேர் ஞாபகம் இருக்குல்ல, மெஸ்ஸின்ற விளையாட்டு அடித்தாலும் அவர் அதை தாங்கி கொண்டு எழும்பி ஓடி ஏதோ செய்கிற அவர்கிட்ட டெக்னிக்கும் இதுவும் எனக்கு பிடிச்சி கொண்டது. ஓகே, நன்றி. உங்களுக்கு சுவிட்சர்லாந்துலேயும் வெளிநாட்டில் பல உறவினரும் நண்பர்களும் இருக்கணும். உங்களுக்கு வந்து இது ஒரு கடைசி கேள்வியாக பார்ப்போம். நீங்கள் அவைகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கூடுதலாக இங்கே இருக்கிற நிறைய நண்பர்கள் நல்ல கல்விமான்கள் இருக்கிறார்கள், அறிவியல் இருக்கணும். ஆனால் அவையில் இங்கே வந்தோன்னே தங்கள்கிட்ட இருக்கிறத பிரிவைக்கணும் இல்லை. அதால் அவையில் அந்த காலத்தில் இருந்தே அதே தொழில் இல்லாட்டி வளர்ச்சி குறைவு. அவைன்ற வளர்ச்சி குறைவால் அவைன்ற பிள்ளைகள் அவைகளுக்கான பாதிப்பும் இருக்குது. அப்போ இந்த இடத்துல அவைகளுக்கு சொல்ல வேண்டியதுன்னு சொன்னால் முயற்சி, ஊக்கம், அடுத்தது தேடி தேடி போகிற பண்பு இருந்தால் அது கட்டாயம் எங்களோட முயற்சிக்கு எப்போவுமே இருக்கும். மற்றதை டெவலப் பண்ண வேணும். எப்போ இருந்தாலும் நாங்கள் எங்களை அப்டேட் பண்ண இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அப்போ பெரிய வித்வானாக இருந்திருக்கலாம். இங்கே வந்து அதை நாங்கள் பாவி காட்டி எங்கள் வித்வான தன்மை குறைஞ்சிட்டு. அதே போல் இந்த இங்கே இப்போ 2வது 3வது ஜென்ரேஷன் வந்துட்டுனா அவைகளுக்கு நான் சொல்ல வேண்டியது சொன்னால் அவைகள் வந்து அவைகிட்ட முயற்சி இருக்கணும், நேர்மை இருக்கணும். பிரதானமானது விட்டு கொடுப்பு. அதாவது இங்கே கூடுதலாக இருக்கிற பெரிய பிரச்சனை வந்து எல்லோருமே தகமை உள்ளாதாங்க. சகதமை இருக்கிறதால அவர் ஒரு ஆள் நானா நீயா பெருசா அல்லாட்டி என்ற ஒரு தன்மை இருக்குது. அப்போ அதை அந்த காலத்தில் இருந்த ஆக்கள்கிட்ட அது குறைவாக இருந்தாலும் விட்டு கொடுப்பு இருந்ததால் குடும்பத்திலேயோ அல்லாட்டி நண்பர்களுக்குள்ளே வர பிரச்சனைகள் இதுகளையெல்லாம் குறைக்கலாம். அப்போ வாழ்க்கை வந்து சந்தோஷமாகவும் மகிழ்வாகவும் போகும்ன்றதை சொல்லுவேன். அழகாக கூறினீங்க, நன்றி. நான் வந்து இதையும் கேட்காத நீங்கள் கூற விரும்பிய விஷயம் இருக்குதா? நான் இது சொல்ல விரும்புகிற ஒன்றுன்னு சொன்னால் கனகாலமாக நானும் எதிர்பார்க்குறேன். எங்கள் இந்த சுவிட்சர்லாண்டில் எல்லா சமூகத்தினர்கிட்டையும் ஒரு கழகம் அல்லாட்டி விழிப்புணர்வு கூடங்கள் இருக்குது. ஆனால் எங்கள்கிட்ட தமிழாக்கள்கிட்ட அது இன்னும் வரையில்லை. அது ஒன்றில் அரசியல் ரீதியானதாக இருக்குது, அல்லாட்டி லாபம் ஈட்டுற தன்மை உள்ளதாகவே இருக்குது. இஞ்சத்தை அடுத்தடுத்த இளைஞர்களையோ அடுத்த சமுதாயத்தை வளர்க்குறதுக்குரிய சோஷியல் கிளப்பாக இங்கே ஒரு டைம் இல்லை. அப்படியான ஒரு கிளப்பை உருவாக்கி அந்த கிளப்
மாநில ரீதியாக ஒவ்வொரு இடங்களையும் ஆரம்பித்தால் அந்த கம்யூனிகேஷன் எங்களுக்குள்ள தொடர்பு இருக்கும். அப்போ எங்களோட கலாச்சாரங்கள் அது அழியாமல் போகும். மற்றது இன்னொரு பிரச்சனையும் இருக்கிறது. இப்போ நாங்கள் வந்து இப்போ 65 வயசு ஆயிடுச்சு. இப்போ என்ன விட வயசு கூடினாக்களும் இங்கே இருக்கணும். அவியல்கிட்ட ஒரு சில பேர் கதைக்கிறதுபடி அவியல் ஒரு டைம் எடுத்து எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து கதைக்கிறதுக்கோ 4 பேரை சந்திக்கிறதுக்குரிய கிளப் ம் இல்லை. ம் ஒன்றில் ஸ்போர்ட்ஸ் இருக்கும், இல்லாட்டி ஏதோ கல்வி ஸ்கூல் இருக்கும். இப்படி எல்லாரும் வந்து இருந்து கதைச்சு தங்களோட நேரத்தை பொதுக்குறதோ இல்லாட்டி தங்களோட இதை செய்கிறதுக்கான ஒன்று இருக்க வேணும். இதை நான் ஆரம்பங்களில் வந்து 89 90 அப்படி இருக்கா யோசித்தேன் நான். இது வந்த பெற்றோர் இப்போ உதாரணத்துக்கு என்ன எடுத்தாலே நான் என்ற பிள்ளைகளை சரியாக ப்ரெஸ் பண்ணியிருக்கிறேன். எங்களோட மெத்தடில் தான் நான் வேலை படிப்பிக்கிறதுக்கு ம் இப்படித்தான் படிக்கணும் என்று சொன்னால் எங்களோட பக்கம் கல்வி ஒன்று யாழ்ப்பாணத்தை பொறுத்தமில்ல கல்வி தான் மெயின். ஸோ அப்போ நாங்கள் இப்போ ஒரு காலம் மாதிரி இருக்கணும். இப்போ தற்சமயம் நாங்கள் வந்து இப்போ 35 வருஷமாக போச்சு. 35 வருஷத்துக்கு முதல் இருந்த சொல்லத்தூண் இல்லை. இப்போ நிறைய வளர்ந்துட்டுது. எல்லாரும் ஃபிட்னஸ் ஒரு விதமான தனிப்பட்ட பயிற்சி கூடங்கள், பாடசாலைகள் எல்லாம் இருக்குது. இவ்வளோ எல்லாத்தையும் ஒரு ஒருமைப்படுத்தி என்டர்டெயின்மெண்ட் கூடினதாக வச்சால் எங்களோட சமுதாயம் இன்னும் கட்டுக்கோப்பாக எல்லாருக்கும் ஒரு ஆள் கம்யூனிகேஷனாக இருந்து இந்த சுவிஸில் எங்களோட கலாச்சாரத்தை இதையும் கூட வளர்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே நன்றி கூறினதுக்கு. வேறு எதுவும் இருக்குதா? இல்லை இல்லை நன்றி. அவ்வளோதான். இந்த ஒரு ஆக்கபூர்வமான உங்களோட நிகழ்வுக்கு ஆதரவு இது மக்கள் ஆதரவும் பார்க்குறவேல் வேற்ற கூடுதலாக ஊக்குவிச்சிங்கள் என்று சொன்னால் இப்படியான இளைஞர்கள் மீண்டும் மீண்டும் நிறைய பேர் உருவாகுவார்கள். அப்போது எங்களோட சமுதாய வளர்ச்சிக்கு இதுவும் ஒரு வடிகாலாக அமையும் என்றதை கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வந்தது. ஓகே.